ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி பார்க்க போறோம். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ர தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையோட இருக்க போறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என்ன மாதிரியாக செயல்பட போகுது, இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க, உங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது நீங்க என்ன செஞ்சா இந்த வக்ரத்தன்மையில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு விதத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா சனி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு 2 அடுத்து பாத்தீங்கன்னா 4 11 இந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே இது மறைவு ஸ்தானமாகப்பட்ட அந்த 3 6 8 12ல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய தோல்விகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு குளிர்ந்த கிரகம், அதனுடைய இயல்பு தன்மையை மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப வக்ரத்தன்மை அடையும் போது ரொம்ப ஃபாஸ்டா அது செயல்பட போகுது. அந்த ஃபாஸ்டா செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய சில வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்துல வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நமக்கு இந்த மாதத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மிகவும் துரிதமாக கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவமானங்கள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது எல்லாத்தையுமே சட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் யாரு நம்ம ஒரு மொழி வழக்குல சொல்லுவோம் அவன் சனி மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால அந்த சனியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி வேதனை அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கும். ஏன்னா கர்மகாரகன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர் வினைகள் அப்படின்றது இந்த சனி பகவான் மூலமாக வரப்போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நீங்க எந்த மாதிரியாக பிரிகாஷனா இருக்கும், எந்த இடத்துல நீங்க சில விதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சனி வக்ரத்தன்மையில மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி இந்த ஜோதிட பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்களே கத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நிறையவே இந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லா இடத்துலயும் சட்டுன்னு ஒரு கோபம் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு. இவர்களால இவர்களினுடைய குணத்தை அப்படின்றது யாருக்காகவும் மாற்ற மாட்டார்கள். எனக்கு அவன் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலதான், அதுக்காக எல்லார்கிட்டையும் ஒரு அமைதியா போகணும், ஒரு பொது இடத்துல நான் ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முதல்ல சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறார். விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர சனியாக மாறுகிறார். வக்ரம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து
விரைவாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். அவர் மீன ராசியில தான் இருக்க போறார். தன்னுடைய பாகை கணக்குகள்ல ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த சனியினுடைய வக்ரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரய வக்ர சனியாக இருக்கிறார். இந்த விரய வக்ர சனி மிக அதிகமான ஒரு விரயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில கடன் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகப்படியாக கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த குடும்பம் ரீதியான சில செலவுகளை தவிர்க்க முடியாமல் செய்யறதுக்குண்டான ஒரு காரணகட்டமாக தான் இந்த 4 மாத காலம் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவா கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை ரீதியான வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா வக்ர சனி அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது இதுவரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல விரைவாக ஒரு வேலை ரீதியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும் போது தடைப்பட்ட வருமானங்கள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சனி இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷனா எனக்கு பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய சில சொத்து தகராறுல இருக்கக்கூடிய சில தீர்வு வரமாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் வராம தடைபட்டு இருக்குதோ அது எல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விரய சனி செலவுகளையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளையும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த சனி பகவான் இந்த விரய சனி பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டம். இந்த முதல் கட்டம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இவர்களுக்கு நல்லதை கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் அவரினுடைய பார்வையின் மூலமாக தான் கொடுக்க போறார். அந்த பார்வைப்பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அப்படின்றது மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். பணம் வருவாய்கள் மிக அதிகமாக கூடிய ஒரு தருணம். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை ரீதியான உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வேலையை விட்டுட்டு நான் போய் தொழில் செய்யலான்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுத்துருவார். இந்த வக்ரத்தன்மை 4 மாதங்களுக்கு தான் இருக்க போது நேயர்களே. அதை மாத்திரம் நீங்க மனசுல கொண்டு சில விஷயங்கள்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதுல நீங்க கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணி செயல்பட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. எனக்கு தான் எல்லா வாய்ப்பும் வருது. ஏன்னா மேஷராசி அன்பர்கள் எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவு எடுத்துட்டு ஒரு உயரத்துல இருப்பாங்க. அங்கிருந்து கீழே வர்றதுக்கும் பயம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை, அதாவது நுனிப்புள்ள ஆய்ந்த மாதிரி தான் சில விஷயங்களை இந்த மேஷராசி அன்பர்கள் செய்வாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த நேரம் கிடையாது. அதே மாதிரி அந்த உழைப்பை மட்டுமே
மட்டுமே நம்புறதுனால சில விஷயங்கள்ல இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடாது. அதை செய்யறதுக்கு நீங்க சில கால அவகாசம் அப்படின்றது தேவை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்க போறார். அதே இடத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை அழிக்கிறதுக்கு அடுத்து டிசம்பர் மாதத்துல இருந்து நம்ம ராகு பகவான் நிழல் கிரகம் வந்துகிட்டே இருக்கிறார். அதனால தொழில் வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அதுல ரொம்ப ஸ்லோ டவுனா நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இடம் மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம். இடம் மாற்றம் அப்படின்றது வேலை மாற்றமாக இருக்கலாம். வேலை மாற்றம்ன்றது அத்தியாவசியமாக இருந்தாதான் நீங்க பண்ணணுமே ஒழிய தேவையில்லாம அந்த வேலை மாற்றத்தை பண்ணக்கூடாது. அடுத்த இடம் மாற்றம்ன்றது ரொம்ப நெசசரி. அந்த இடம் மாற்றம் தான். ஏன்னா உங்களுக்கு அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு வரும்போது இந்த இடம் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்டு கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சனி பகவான் இப்போதைக்கு எந்த முடிவுகளையுமே தரமாட்டார். உங்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும்போது சில இடத்துல இவங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய செயல்கள் பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து, மேஷராசி என்பவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து நிறைய பேர் கோபப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே ஒழிய அங்க சமாதானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு குறைவாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருந்து கடன் சம்பந்தப்பட்டது, அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்டது, அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து வெளிவருவதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும் நீங்க ஒரு எள்ளு தீபம் போடணும். 9 எள்ளு தீபம் போடுங்க. எள்ளு தீபம் போடும்போது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது நவக்கிரக கோயில் இருந்தது அப்படின்னா தாராளமா அங்க போய் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல துர்கை அம்மனுக்கு நீங்க போடலாம். துர்கை அம்மனுக்கு போய் எள்ளு தீபம் போடாதீங்க, நார்மலா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நான் எள்ளு தீபம் சொல்லிட்டு வீட்டையே ரகலை பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் அங்க அது மூலமாகவே இறங்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இதுல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்து முதல் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அப்படின்ற ஒரு கணக்கு வச்சு ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த வக்ர தன்மை முடிகிற வரைக்கும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் இயல்பு தன்மை வரும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். அது போக உங்களுடைய ஜாதகத்துல சில திசா புத்திகள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும். இந்த திசா புத்தியில நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்ல இதனால கடன் தொந்தரவுகள் இருக்குமா, சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க முழுமையா உங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யுங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.